எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என் குழந்தைக்கு இப்போ 7 மாதம் ஆகுது. அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்பிள், கேரட் மற்றும் பீட்ரூட் இந்த 3ஐயும் வேக வச்சு மிக்சியில் போட்டு அடித்து ஊட்ட போகிறோம். அது எப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து தோல் சீவிக்கிறோம். ஏன்னா தோல் ரொம்ப திக்னஸாக இருக்கும், அவனுக்கு பல் கிடையாது, வெல்ல முடியாததுனால தோல் சீக்கிரம் கொஞ்சம் நல்லா கூழ் மாதிரி அரையும். அப்போ தான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். அரை ஆப்பிள் மட்டும் போட்டுக்கிறோம். ஃபுல் ஆப்பிள் தேவையான நல்லா சாப்பிட முடியாது, அதிகமாக இருக்குது, வேஸ்ட்டாக போயிடும். அரை ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறம் பீட்ரூட் அதேமாதிரி ஒரு சின்ன துண்டு கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கேரட்டும் துளி வேலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இது 3ஐயும் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைன்னா சால்ட் லைட்டாக மட்டும் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு வேக வைக்கணும். சொல்கிறான் பையன் விளையாண்டுக்கிறான். பீஸ் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பார்த்துங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அம்மா அப்பாலாம் அங்கே இருக்குது. நீ ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வேணாண்டா, ஒரு மாதமே கழிச்சு வாங்கல. வேலை இருக்காது, ஒன்று இருக்காது. தென்னை மரம் பூரா எட்டி காயே சரி சரி வரும்போது கொண்டு வச்சு கூப்பிடு. போய் அவன் பக்கத்தில் உட்காந்து போ. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன டம்ளர் ஊற்றி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. வெந்துச்சான்னு எடுத்து செக் பண்ணிக்கங்க. அதை எடுத்து சும்மா நசுக்கினாவே லைட்டாக நசுக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக நசுக்கினாவே நசுக்கணும். வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டு நம்ம நார்மல் எப்போ மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கூழ் ரொம்ப தருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக வச்சுட்டு அடிச்சுட்டு நீங்கள் எடுத்து நம்ம குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கலாம்.